friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல அட்டகாசமான டேஸ்ட்ல சைவ கறி குழம்பு தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். புரட்டாசி மாசத்துல நிறைய பேர் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. ஆனா கறி குழம்பு சாப்பிடணும்ன்ற ஆசை மட்டும் நம்மளை விட்டு போகவே போகாது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த ரெசிபி. இதனோட டேஸ்ட் வந்து அப்படியே கறி குழம்பு டேஸ்ட்லயே இருக்கும். கண்டிப்பா மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒரு பேன்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூட பிரியாணி ஸ்பைசஸ், கொஞ்சமா மல்லி, மிளகு, சீரகம், கொஞ்சம் கசகசா சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் லைட்டாக வறுத்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்கிற சோம்பெல்லாம் நல்லா வறுபட்டு வரணும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா இது கூட கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ரேண்டமாக கட் பண்ணாலே போதும். ஏன்னா நம்ம இதை வந்து வதக்கிட்டு அரைக்க தான் போகிறோம். இப்போ வந்து வெங்காயத்து கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சியை தோலெல்லாம் சீவிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம உப்பு சேர்த்துட்டு வதக்கிறதுனால வெங்காயம் நம்மளுக்கு சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும். இப்போ வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா இது கூட கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா ஓரளவு வதங்கி வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. ரொம்ப மைய வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவு வதங்கினாலே போதும். இப்போ வந்து இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். நம்ம பொட்டுக்கடலை சேர்க்கறதுனால நம்மளுக்கு இந்த கிரேவி வந்து நல்லா திக்காக கிடைக்கும். நீங்கள் பொட்டுக்கடலை வேணான்னு நினச்சிங்கன்னா ஒரு 10 முந்திரி பருப்பு போல் இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்து இருக்கிற வெங்காயம்லாம் ஓரளவு வதங்கி வந்திருக்கு. இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா தூள், இல்லை சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா எது வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு வதக்கிக்கோங்க, இல்லைன்னா மசாலா வந்து காந்து போயிடும். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்ம சேர்த்துருக்கிற வெங்காயம், தக்காளி, மசாலா எல்லாமே நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ வந்து இது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். நான் வந்து இஞ்சி பூண்டை இடிச்சிட்டு தான் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மாவுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள், கொஞ்சமாக கறி மசாலா தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஃபஸ்ட்டு இதை மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேர்த்துருக்கிற மசாலா, உப்பு எல்லாமே நல்லா இந்த மாவோட மிக்ஸ் ஆகி வரணும். அந்த அளவுக்கு கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இடையில கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணக்கூடாது. நம்ம வந்து போண்டா, பஜ்ஜிக்கெலாம் செய்கிற மாதிரி ரொம்ப தண்ணியெல்லாம் மிக்ஸ் பண்ணக்கூடாது. இடையில தண்ணி தெளிச்சுட்டு கை வச்சு லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாவு பிசையும் போது சப்பாத்தி மாவுக்கு பிசைகிற மாதிரி அழுத்திலாம் பிசையக்கூடாது. லைட்டாக கை வச்சு மேலாப்பில் பிசைஞ்சு விடணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதிலிருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. மாவு எடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நம்ம ஷேப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஷேப் பண்ணும்போது நம்ம வந்து கை வச்சு ரொம்ப அழுத்தம் கொடுத்துலாம் ஷேப் பண்ணக்கூடாது. லைட்டாக அழுத்தி விடணும், அவ்வளோதான். பாருங்கள், இந்த மாதிரி மீதி இருக்கிற எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் எந்த ஷேப்லனாலும் போட்டுக்கலாம், இல்லை பக்கோடா மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கூட போட்டுக்கலாம். நான் வந்து மீடியம் சைஸில் தான் செஞ்சுருக்கேன். உங்களுக்கு வந்து இன்னும் சின்னதாக வேணும்னா நீங்கள் வந்து சைஸ் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இதில் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது எல்லா சைடும் நல்லா பொரிஞ்சு வரணும். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து உள்ளே இருக்கிற மாவெல்லாம் நல்லா வெந்து வரும். பாருங்கள், இப்போ எல்லா சைடும் நல்லா செவந்து வெந்து வந்திருக்கு. இப்போ வந்து இதை எடுத்து நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நம்ம கறி குழம்புக்கு அதிகமாக தான் எண்ணெய் சேர்ப்போம். அதே மாதிரி தான் இதுக்கும் அதிகமாக எண்ணெய் சேர்க்கணும். அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு, உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு பிரியாணி இலை, பிரியாணி ஸ்பைசஸ் சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம வந்து வெங்காயம், தக்காளியெல்லாம் ஏற்கனவே வதக்கிருக்கிறதுனால இந்த பேஸ்ட் வந்து ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. சும்மா கொஞ்ச நேரம் நம்ம வதக்கினாலே போதும். பாருங்கள், கரண்டியை வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம வெங்காயம் வதக்கிறப்பவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இதில் வாசனைக்காக கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கோங்க.
சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கிரேவி தண்ணியாக இருக்கிறது பிடிக்குன்னா நீங்கள் தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். இல்லை திக்காக சாப்பிட்றது பிடிக்குன்னா நீங்கள் தண்ணி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. நம்ம இதில் பொட்டுக்கடலை சேர்த்துருக்கிறதுனால கிரேவி நம்மளுக்கு சீக்கிரமாகவே திக்காயிடும். இப்போ ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்க விட்டுருங்க. பாருங்கள், இப்போ இந்த கிரேவி நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்க அந்த பக்கோடாவை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணதும் மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. அப்போ தான் இதெல்லாம் நல்லா சாஃப்ட் ஆகி இந்த மசாலாலாம் அது உள்ளவும் நல்லா இறங்கி வரும். 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள், கிரேவி நல்லா திக்காக வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேர்த்துருக்கிற பக்கோடாவில் கிரேவிலாம் நல்லா இறங்கி இருக்கும். நீங்கள் மாவு பிசையும் போது ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு இந்த பக்கோடா ரொம்ப கல் மாதிரி இருக்கும். அதனால் மாவு பிசையும் போது சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம சிம்பிளான சைவ கறி குழம்பு நல்லா டேஸ்டியாக சூப்பராக ரெடி ஆயாச்சு. கண்டிப்பாக எல்லாரும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.